நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து சூசிங் த கரெக்ட் கார்போஹைட்ரேட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் தான் சுகரை வந்து ஸ்பைக் பண்ணுறதுல கல்பிரிட்டே. பிகாஸ் நம்ம கார்ப்ஸ் சாப்பிடும் போது கடகடன்னு சுகராக பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இந்த கார்ப்ஸே வந்து நம்ம சிம்பிள் கார்ப்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அப்படின்னு பிரிப்போம். சிம்பிள் கார்ப்ஸ் ஆர் சிம்பிள் சுகர்ஸ் என்னன்னா நம்ம சாப்பிட்டு சீக்கிரமாகவே நம்ம பிளட்ல வந்து அது சுகராக கன்வெர்ட் ஆகி ஸ்பைக் ஆகிடும். காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம அதை சாப்பிட்டு அந்த சுகராக பிளட்ல கன்வெர்ட் ஆகிறதுக்கே இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து சுகர் ரிலீஸ் ஆகுங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்லாம் என்னன்னா நம்மளோட சிறுதானியம் மில்லட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ராகி, கம்பு, தெனை, சாமை இதெல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒயிட் ரைஸையோ வீட்டையோ வந்து ட்ரை டு ஸ்விட்ச் இட் ஓவர் டு மில்லட்ஸ். சடனாக கம்ப்ளீட்டாக நீங்கள் மில்லட்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு ஃபுட்டோட கிளைசமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்ங்கிறது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுகராக கன்வெர்ட் ஆகுதுங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு லோ ஜிஐ ஃபுட்ஸ், லெஸ் தென் 55 GI இருக்கிற ஃபுட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.